ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். சுவாமி ராமானுஜரினுடைய திருநாம பொருளை முன்னோர்கள் அனுபவத்தை கொண்டு நாம் இன்று அனுபவிக்க உள்ளோம். ராமனுடைய தம்பி ராமானுஷன் என்று ஒரு பொருளை காட்டுகின்றார்கள். தசரதாத்மஜனான ராமனுடைய தம்பியான லக்ஷ்மணன், அதனாலே ராம அனுஜன் என்றும் பொருள். தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே கைங்கரியத்தையே பொழுதுபோக்காக கொண்டு விளங்கினது போலே லக்ஷ்மண முனியானவர் பகவான் ராமனுக்கு கைங்கரியத்தை செய்வதையே தன்னுடைய வாழ்நாள் செயலாக கொண்டு விளங்கினது போலே இவரும் பெரும் செல்வமாக ஸ்ரீ வைஷ்ணவஸ்ரீ என்கின்ற கைங்கரியத்தை உடையவராக இருப்பார் என்று முன்னே கணித்ததாலோ என்னவோ மாதுலரான திருமல நம்பி அவருக்கு இளையாழ்வார் என்ற நாமகரணம் செய்து வைத்தார். ராமன் எம்பெருமான் கைகேயினுடைய வரப்பிரார்த்தனையை பூர்த்தி பண்ணுவதற்காக காடேற செல்லக்கூடிய சமயத்திலே அவரிடத்தில் நிர்பந்தித்து அடியேனும் தேவரீரோடு கூட வருவேன் என்று சொல்லி அகம் சர்வம் கரிஷ்யாமி, தேவரீருக்கு சகலவிதமான கைங்கரியங்களையும் அடியேன் செய்வேன், உம்முடைய ஆணைப்படிக்கு அடியேன் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கேன். பவாம்ஸ்து சக வைதேஹியாகிரி சானுஷ ரம்ஸ்யதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதச்சதே என்று இளைய பெருமாளுடைய வார்த்தை ராமாயணத்திலே நாம் காணலாம். தேவரீரும் சீதா பிராட்டியும் சித்திரக்கூட மலைகளிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய சமயங்களில் இருவருக்கும் செய்ய வேண்டியதான கைங்கரியங்கள், ஒழிவில் காலமெல்லாம் வழுவிலா அடிமைன்னு சொல்றது போலே சகல விதமான கைங்கரியங்களை அகம் சர்வம் கரிஷ்யாமி, சர்வவிதமான அடிமைகளையும் அடியேன் செய்வேன் என்று சொல்றது போலே இங்கே சுவாமி ராமானுஷரும் தொண்டு பூண்டு அமுதம் கொண்டவர் என்பதனாலேயும் மாறன் மறை வளர்த்தவர் போன்ற கைங்கரியங்களை எல்லாம் செய்ததனாலே ராமானுஷன் என்கின்ற திருநாமம் இவருக்கு பொருத்தமுடையதாக இருக்கின்றது. மேலும் லக்ஷ்மண முனி என்றும் இளையாழ்வார் என்கின்ற திருநாமமும் மிகவும் பொருத்தமுடையதாக இருக்கின்றது. என்னும் எப்படி ராமானுஜன் என்கின்ற திருநாமம் லக்ஷ்மணனுக்கு போலவே ராமானுஜன் ராம அனுஜன் அது லக்ஷ்மணனுக்கு இருப்பது போல கீதாச்சாரியனான கண்ணபிரானுக்கும் பொருந்தி இருக்குன்னு இங்கே காட்டுகின்றார்கள். பலராமனுடைய தம்பி அப்படிங்கிற காரணத்தினால ராமானுஷன்னு சொல்லப்படுகின்றதுன்னு ஒரு காரணம் இருந்தாலும் கூட முகுந்த மாலையிலே ஹே ராமானுஜ ஹே ஜகத்ரய குரோ ஹே புண்டரீகாட்ச மாம் ஹே கோபி ஜனநாத பாலய அப்படிங்கிற ராமானுஜன் என்கின்ற திருநாமத்தினாலேயே கண்ணபிரான் அழைக்கப்படுகின்றான். ராம அனுஜகா ராமானுஜன், பலராமனுடைய தம்பி, அதனாலே ராம அனுஜன்னு சொல்லலாம். மற்றும் முகுந்த மாலையிலே ஹே ராமானுஜ ஹே ஜகத்ரய குரோ அப்படின்னு சொல்லப்படுறதுனால கண்ணபுரானுடையது அந்த திருநாமமான ராமானுஜன் இங்கே உடையவருக்கு சாத்தப்பட்டது அப்படின்னும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சம்பிரதாயம் உண்டுன்னு முன்னோர்கள் நமக்கு காட்டுகின்றார்கள். சுவாமி தேசிகர் எதிராஜ சப்ததியில சமிதோதய சங்கராதி கர்வக ஸ்வபலாத் உத்ருத யாதவ பிரகாஷகா அவரோபிதவான் ஸ்ருதேர பார்த்தான் நனு ராமவரஜஸ்ஸ ஏஷ பூவகா அப்படின்னு இந்த ஸ்லோகம் இதற்கு ஆதாரமான பொருத்தமுடையதான அர்த்தத்தை காட்டுகின்றது. இந்த ஸ்லோகத்தை பிரித்து பார்ப்போம். சமிதோதய சங்கராதி கர்வகா, இது கண்ணனுக்கும் சுவாமி ராமானுஷருக்கும் பொருத்தமுடையதான திருநாமம் அப்படின்னு காட்டுறார். என்ன இந்த விசேஷணம்னு கேட்டா, சங்கராதி முதலானவர்களை அடக்கினவர் அப்படின்னு இதற்கு பொருள். சமிதோதய சங்கராதி கர்வகா அப்படின்னா சங்கரன் முதலானவர்களை அடக்கினவர் அப்படின்னு. கண்ணபிரான் பரம்பொருள் அப்படின்னு கொள்ளும் பொழுது சங்கரன் முதலானவர்களை எல்லாம், சுப்பிரமணியன் மற்ற தேவதாந்திரங்களை எல்லாமும் அடக்கினார் அப்படின்னு கொள்வது. பானாசுர யுத்தத்துல சங்கரன் முதலானவருடைய செருக்கை அடக்கினான் அப்படின்னு இந்த இடத்துல இதிகாச புராணங்கள்ல சொல்லப்படுகின்றது.
சுவாமி ராமானுஷரோ சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகர தங்கள் மதம் ஷாய்குரவாதியர் மாய்குவர் என்று சதுமறை வாழ்ந்திடுநாள் திருவாதிரை நாளே அப்படின்னு திருவாதிரை நாளிலே அவதரித்தவரான சுவாமி ராமானுஷர் சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகரர் தங்களுடைய மதமெல்லாம் பிற மதங்கள் எல்லாம் சாய்ந்து போகும்படிக்கு செய்தவர். அப்போ சங்கா சங்கராதேகே அப்படின்னு சொல்லும்படியான குரு பிரபத்திகளான பிற மதத்தவர்களினுடைய செருக்கை போக்கினார் அப்படிங்கிறதுனால கண்ணனுக்கும் இங்கே உடையவருக்கும் பொதுவான விசேஷனம். முதல்ல சமிதோதய சங்கராதி கர்வஹா அப்படின்னு. ரெண்டாவது ஸ்வபலாத் உத்ருத யாதவ பிரகாஷா அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்ணபிரான் பரமான அர்த்தத்துல எம்பெருமானுடைய அர்த்தத்துல பார்க்கும் பொழுது யாதவர்களினுடைய பிரகாசம் யயாதி சாபத்தினால மங்கி கிடந்தது. மறுபடியும் அது மீண்டு தளிர்த்து எழுதும்படிக்கு செய்தான் அப்படின்னு இந்த அர்த்தம். புனருத்தாரணம் செய்தான். இப்ப யாதவ குலம் மறுபடியும் விளங்கும்படிக்கு பிரகாசிக்கும்படிக்கு செய்வித்தான். புனருத்தாரணம்னு சொல்றது. அப்போ எது குலத்திலே பிறந்து யாதவர்களை ரட்சித்தான் அப்படின்னு விளங்கும்படிக்கு செய்தான். யாதவ பிரகாஷ அப்படின்னு இந்த இடத்துல யாதவ குலத்தை பிரகாசித்தான்னு. இதையே சுவாமி ராமானுஷர் இடத்துல வைத்தோம்னா யாதவ பிரகாஷங்கிற முழு சொல்லாக எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அந்த பெயர் கொண்ட மாயாவாத குருவை தன்னுடைய கிருபா பலத்தினாலே உத்தரிப்பித்தவர். யாதவ பிரகாஷரை உத்தரிப்பித்தவர், அடிமைப்படுத்தி கொள்ளும்படியான பிரபாவம் உடையவர். கிருப்பையினால அவரை உத்தரிப்பித்து தனக்கு அடிமையா கொள்ளும்படியான பிரபாவம் உடையவர் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல தெரிகின்றது. ஆக முதல்ல சமிதோதய சங்கராதி கர்வஹா, ரெண்டாவது ஸ்வபலாத் உத்ருத யாதவ பிரகாஷா அப்படின்னு, மூன்றாவது அவிரோபிதவான் ஸ்ருதேகே அபார்தான் சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. அபார்தான் ஸ்ருதேகே அவரோபிதவான் அப்படின்னு இந்த இடத்துல அன்வயித்து நாம் பொருள் கொள்ள வேண்டும். அப்போ இந்த அபார்தான் அப்படிங்கிற பதத்தை அப அர்தான் அப்படின்னு பிரிந்து நாம் பொருள் கொள்ள வேண்டும். அப அர்தான். பார்த்தன் அப்படிங்கிற அர்ஜுனனை சொல்லி பார்த்தன் அல்லாத, அதாவது அர்ஜுனன் அல்லாதவர்கள் துரியோதனாதிகளை அபார்த்தர்கள் அப்படின்னு இந்த இடத்துல காட்டுறார். அப்ப அர்தான் அபார்த்தான் அப்படின்னு பிரித்தோம் இல்லையா? பார்த்தன் அல்லாத அபார்த்தனானவர்கள் யாரு? துரியோதனாதிகளை எல்லாமும் வீழும்படிக்கு செய்தான். கீர்த்தி, இந்த இடத்துல கீர்த்தி ஸ்ருதி அப்படிங்கிறதுக்கு கீர்த்தின்னு அர்த்தம். அவரோபிதவான் ஸ்ருதேகே அபார்த்தான். அப்ப ஸ்ருதி அப்படிங்கிறதுக்கு கீர்த்தின்னு ஒரு பொருள், வேதம்னு ஒரு பொருள் உண்டு. அப்போ பார்த்தன் அல்லாத அர்ஜுனன் அல்லாத அபார்த்தர்களான துரியோதனாதிகளை எல்லாம் கீர்த்தி இல்லாதபடிக்கு விழச் செய்தான். ஸ்ருதி இல்லாதபடிக்கு விழச் செய்தான், கீழே இறக்கி விட்டான். பாண்டவ பக்ஷபாதியாயிருந்து மலைப்புரை தோள் மன்னவர் மற்றவர்கள் அத்தனை பேரும் குலையும்படிக்கு கீழே இறக்கி விட்டான், அவர்கள் கீழே இறங்கும்படிக்கு செய்வித்தான் அப்படின்னு ஒரு பொருள். இது கண்ணன் பெருமானிடத்துல சொல்லும் பொழுது. சுவாமி ராமானுஷரிடத்துல இந்த பொருள் எப்படி பொருந்தும் அப்படின்னு பார்த்தா, ஸ்ருதேகே அபார்தான் அவரோபி தயான். இத்தர மதஸ்தர்கள் எல்லாம் வேதங்களுக்கு புறம்பான அர்த்தங்களை எல்லாம் சொல்லும் பொழுது செய்த அபராதங்களை எல்லாம் சமீச்சீனார்த்த பிரதர்சத்தினால் சரியான விளக்கத்தை கொடுத்து சரியான அர்த்தங்களை கொடுத்து அதை நிரசனம் பண்ணினார். அதனாலேயே சமிதோதய சங்கராதி கர்வ அப்படின்னு தொடங்கி கண்ணனுக்கும் சுவாமி ராமானுஷருக்கும் சாமியம் உண்டு, ஒற்றுமை உண்டு அப்படின்னு இன்னும் பிற ஒற்றுமைகள் எல்லாமும் மிக ரசமாக காட்டி கொடுக்கிறார்கள். ராமானுஷன் என்னே என் நான் அழைக்கும்னு சொல்லும்படி ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் ராமானுஷர் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம் என்று இப்படி சொல்லிக்கொண்டிருப்பதே நம்முடைய ஸ்வரூபத்துக்கு ஏற்றம் அப்படின்னு கண்ணனெம்பெருமானை நினைத்து கொண்டு சொல்றதோ, சுவாமி எம்பெருமானாரை நினைத்து கொண்டு சொல்றதோ, சொல்லும் பொழுது அதுவே நம்முடைய ஸ்வரூபத்துக்கு ஏற்றது அப்படின்னு பூர்வர்கள் நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள். பூர்வர்கள் வழியில நாமும் ராமானுஷாய நமன்னு சொல்லிக்கொண்டு எம்பெருமானார் திருவடிகளே சரணம் என்றும் சொல்லிக்கொண்டே இருப்போம். ஸ்ரீமதே ராமானுஷாய நமஹா.